இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மேலே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஷார்ட் சர்க்யூட். இன்றைக்கி பிசிபி எச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிசிபின்னா என்னென்னா பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. நம்ம எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு போர்டு இருக்கும் இல்லையா, எஃப்ஆக்சியில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதான் பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. அதுக்கு என்னென்ன அதோட எச்சிங் பண்ணுறதுக்கான ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ரெக்யூர்மெண்ட்ஸ் மீன்ஸ் என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து காப்பர் கோட்டட் பிசிபி சிங்கிள் பர்பஸ் போர்டு. மல்டிபர்பஸ் போர்டுன்னு இருக்குது. அது எல்லா ஹோல்ஸாக இருக்கும். இதில் ஹோல்லாம் எதுவுமே இருக்காது. இது வந்து காப்பர் லேயரு, பின்னாடி இருக்கிறது வந்து எஃபாக்சி. ஸோ இதில் தான் நம்ம எச்சிங் பண்ண போகிறோம். அடுத்து என்ன வேணும்னா இந்த எச்சிங் பண்ணுறதுக்கான சொல்யூஷன். இது வந்து பிசிபி எச்சிங் சொல்யூஷன். இது எதில் பண்ணிங்கன்னா ஃபெர்ரிக் அல்லது ஃபெரஸ் குளோரைடு. இது பாருங்கள், ஃபெரஸ் குளோரைடில் வந்து டிப் பண்ணி எடுத்து தான் நம்ம எச்சிங் பண்ணுவோம். ஸோ அடுத்து இதில் வந்து ஹேண்ட்மேட் ட்ரில்லு, மெஷின் ட்ரில் ரெண்டு இருக்குது. நம்ம அந்த பாத்தில் போடுவோம் இல்லையா, ட்ராக் போடுவோம், காப்பர் ட்ராக்கு. ஸோ அந்த காப்பர் ட்ராக்குக்கு வந்துட்டு இது வந்து ஹேண்ட்மேட் ட்ரில்லரு. இது ஒரு 100 rupees வரும். நம்ம எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையும் கிடைக்கும். இதுலேயும் வந்துட்டு மோட்டர் கனெக்ட் பண்ணி மெஷின் ட்ரில்லும் இருக்குது. ஸோ இப்போது பிசிபி சொல்யூஷன் எப்படி பண்ணலாம், எச்சிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எச்சிங் பண்ணுறப்போ அந்த காப்பர் பிளேட் இருக்கு இல்லையா, இதில் பர்மனெண்ட் மார்க்கர் எடுத்துக்கோங்க. பர்மனெண்ட் மார்க்கரை வச்சு லைன்ஸ் போடணும். ஏதோ ஒரு சர்க்கியூட்டு இல்லைன்னா இன்புட்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து 2 லைன் போகுது. ஸோ இது சும்மா எச்சிங் பண்ணுறதுக்கா வெறும் லைன்ஸ் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இங்கே ஏதோ ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்க. தென் இங்கேருந்து அவுட்புட், இங்கேருந்து அவுட்புட். இதில் உங்கள் கம்பெனி பிராண்ட் நேமு இல்லை உங்கள் நேம் ஏதாச்சும் எழுதிக்கலாம். நான் ஷார்ட் சர்க்யூட்னு எழுதுவேன். இது மார்க்கரோட எழுதுகிற அந்த இது கம்மியாக இருந்துச்சுன்னா அது மாதிரி நல்லா பட்டையாக தீட்டிக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு ட்ராக் வேணுமோ அவ்வளோ தூரம், எவ்வளோ மொந்தமாக வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ சில சர்க்யூட்ஸ்லாம் வந்துட்டு ஹீட் சிங்க் இருக்கும் பக்கத்தில் வச்சிங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தென் இது சும்மா எச்சிங் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுனால கையிலே ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை இது மேலே வச்சு ஒரு அயன் பாக்ஸ் அயன் பண்ணிங்கன்னா அந்த லைன்ஸ் ஃபுல்லாக இது மேலே விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எச்சிங் பண்ணலாம். ஸோ இந்த லைன் நல்லா விழுந்துருச்சு இல்லையா. இதில் வந்துட்டு ஒரு சின்ன சர்க்யூட் போட்டிருக்கேன். அது கீழே என் சேனலோட நேம் எழுதியிருக்கேன். ஸோ இதை தான் நம்ம இப்போ எச்சிங் பண்ண போகிறோம். எச்சிங் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஏதோ வீட்டில் இருக்க ஒரு பழைய கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் சம் அமௌண்ட் வாட்டர் நிரப்பிக்கங்க. ஸோ தண்ணி எடுத்தாச்சு. இதில் அந்த ஃபெரிக் குளோரைடு இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. அதனால் வந்து கையில் ஓப்பன் பண்ணிக்காதீங்க. ஏதாவது சிசர்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக போட்டுட்டு கைப்படாமல் எப்படி எடுத்தீங்களோ அப்படியே உள்ளே வச்சுருங்க. ஏன்னா இது டாக்ஸிக்கு, நல்லா டைட் பண்ணி தனியாக வச்சுருங்க. இதில் வந்துட்டு கையை விட்டுல கலக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டர் இதை எடுத்துக்கோங்க. இதைக்கிட்டு நல்லா கலக்கிறீங்க. ஸோ இதில் நீங்கள் இப்போது ட்ராப் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த இதை போட்டுக்கோங்க. இட் மீன்ஸ் அந்த இதை டிப் பண்ணி ஊற வைக்கணும். இது லைன்ஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட டார்க்காக போட்டுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு அந்த மொந்தம் பத்தலைன்னா, நம்ம வரைஞ்சிருக்க டார்க்னஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் இது சும்மா ரஃப்பாக கையில் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் நல்லா டிப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ், இது கையில் தொட வேணாம், நல்லா டிப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே உள்ளே இருக்கட்டும். இது கையில் மட்டும் எடுக்காதீங்க. நான் லைட்டாக கையில் தெரிச்சிச்சு, எனக்கு லைட்டாக அரிக்குது. ஸோ இது டாக்ஸிக்குங்கிறதுனால இதை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ரொம்ப டைம் ஆச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணுங்க. இப்போ உள்ளேருந்து வெளியே எடுத்துடலாம். 10 மினிட்ஸ் ஆச்சு. மோஸ்ட்லி இப்போ எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஸோ இந்த காப்பர் லைன் லைட்டாக தெரியுது பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல எல்லாம் தெரியுதா, இதெல்லாம் வந்து காப்பர் லைன், இதெல்லாம் காப்பர் ஃபுல்லாக போயிடுச்சு. இதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட்டையும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கெல்லாம் காப்பர் இருக்குது. அந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே காப்பர் லைன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் ஊற போட்டிங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக அந்த பெர்மனன்ட் மார்க்கரை ஸ்கெட்ச் பண்ணலைன்னா அந்த இப்போ சர்க்யூட் பாருங்கள் சரியாகவே வரல, அந்த மாதிரி ஆயிரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு. ஸோ இதை பிசிபி எட்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து ட்ரில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். காப்பர் லைன் தெரியுது இல்லையா, ஸோ அதில் தான் நம்ம ட்ரில்லிங் பண்ண போகிறோம். இது ட்ரில்லரு, இது ஹேண்ட்மேட் ட்ரில்லரு. இதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து ட்ரில் பிட்டு. ட்ரில் பிட் ஃபிட் ஆயிடுச்சு. தென் நம்ம அந்த ட்ராக் போட்டு வச்சோம் இல்லையா, இந்த ட்ராக்கில் இந்த மாதிரி வச்சு அடியில் ஏதாவது அட்டை ஏதாச்சும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஹோல் விழுந்துருச்சு. அதே மாதிரி நம்ம எங்கெங்கே அந்த ட்ரில் வச்சுருக்கோமோ, இன்புட் கொடுக்குற டிவைசஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்கும் ரெசிஸ்டரோடது
அதோட நாப் எல்லாமே ஒவ்வொரு டிவைஸஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரில் பிட் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரெசிஸ்டர், அதோட ட்ரில் பிட்டு இதே மாதிரி நிறைய இருக்குது. கடையில் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். தென் இங்கே ஒரு பிட்டு வச்சுருக்கோமா, இது வந்து நம்ம போட்டால் ட்ரில்லோட ஓட்டை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் நம்ம போட்டுக்கலாம். வாங்கி நம்ம ஹேண்ட்மேட் ட்ரில்லும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இது ஹேண்ட்மேட் ட்ரில்லு. இதிலே வந்துட்டு இந்த போர்ஷன் மட்டும் கழட்டிட்டு நம்ம டிசி மோட்டர் இருக்குது, 12 வோல்ட் டிசி மோட்ரு, அதோட ஃபிட் பண்ணி நம்ம மெஷின் ட்ரில்லும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.